கிளாஸ் 1ல் நம்ம பார்க்க போகிற ஃபார்முலாஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதோட டிஃப்ரென்சியேஷன் நமக்கு நியூமரேட்டராக இருந்தால் அதுக்கான டைரக்ட் ஃபார்முலா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. செகண்ட் ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ரூட் உள்ள என்ன ஃபங்க்ஷனோ அதோட டெரிவேட்டிவ் நமக்கு நியூமரேட்டராக இருந்தால் அதுக்கான ஃபார்முலா 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. கொஸ்டினில் கேட்கும் போது ஒன்று டேரெக்டாக இந்த 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், ஆர் இன்டெரக்டாக கேட்கலாம். டேரெக்டாக கேட்கும் போது 1 or 2 ஸ்டெப்பில் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். பட் இன்டெரக்டாக கேட்கும் போது யூஸிங் சப்ஸ்டியூஷன் ஆர் சேஞ்ச் ஆஃப் வேரியபிளை யூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை ஃபைண்ட் பண்ண போகிறோம். எக்ஸைஸ் 2.6ல் கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட் தி ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். கொஸ்டின் நம்பர் 1ல் 2x + 5 by x² + 5x - 7. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா, இது டைரக்ட் ஃபார்மேட்டில் இருக்கா இன்டைரக்ட் ஃபார்மேட்டில் இருக்கா. டிவைடில் என்ன இருக்கோ x² + 5x - 7. x² டிஃபரன்சியேஷன் 2x, 5xோட டிஃபரன்சியேஷன் 5, கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0. அப்போ இங்கே டேரெக்டாக நமக்கு டினாமினேட்டரை டிஃபரன்சியேஷன் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்குது. இப்போ டேரக்ட் ஃபார்மேட்டில் இருக்கும்போது போட்டிங்க டிவைடில் என்ன இருக்கோ அதை f of x = x² + 5x - 7 எடுத்துக்கலாம். இதோட டிஃபரன்சியேஷன் இங்கே f dash of x = 2x + இங்கே 5. f of x ஓட டிஃபரன்சியேஷன் f dash of x. இதுக்கான டைரக்ட் ஃபார்முலா என்னன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே நியூமரேட்டரில் f dash of x பை டினாமினேட்டரில் f of x dx = log of modulus of f of x ப்ளஸ் இங்கே c. நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் 2x + 5 பை x² + 5x - 7 இன்ட்டு dx. ஸோ டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணாங்க. லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குன்னா, x² + 5x - 7 ப்ளஸ் இங்கே c. நம்பர் 2ல் e³ 3 × log x பை x⁴ + 1. இதுக்கான இன்டகிரேஷன் வேல்யூவில் இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் e³ 3 × log x பை x⁴ + 1 × dx. நமக்கு இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே கொஸ்டின் அப்சர்வ் பண்ணும்போது e³ 3 × log x, அதாவது log ஆஃப் x⁴n வரும்போது லாகோட பவர் ரூல் என்னென்னா, பவரை மல்டிப்ளிகேஷனாக மாற்றலாம், n × log of x. இப்போ n இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது நம்ம பவரை கொண்டு போக முடியும். இது லாகோட பவர் ரூல். இப்போ இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் e⁴ லாகுக்கு முன்னாடி நம்பர் இருந்தால் அதை நம்ம பவருக்கு கொண்டு போகலாம். இப்போ log of x⁴ பை இங்கே x⁴ + 1 × dx. லாகும் e நமக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ். அப்போ இங்கே கேன்சல் பண்ணால் லாக் அண்ட் e கேன்சல் ஆகிடும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் x⁴ பை x⁴ + 1 × dx. இப்போ இதை டேரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண முடியாது. ஸோ இங்கே கொஸ்டின் அப்சர்வ் பண்ணால் x⁴ இருக்குது. அதை நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது 4x⁴ கிடைக்கும். அப்போ இங்கே x⁴ மேலே x⁴. இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதோட டிஃப்ரென்சியேஷன் மேலே இருக்குது இங்கே. பட் என்னன்னா, இங்கே 4x⁴ வருது. இப்போ 4ன்ற கான்ஸ்டன்ட் நம்ம கொண்டு வரணும். இப்போ இது டேரெக்டான ஃபார்மேட்டில் இல்லை, ஸோ இன்டெரக்டாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடை அப்ளை பண்ண போகிறோம். எப்படிங்க சப்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணலான்னா, புட் x⁴ பை x⁴ + 1. ரெண்டுத்தில் எதுக்கு நமக்கு பவர் அதிகமாக இருக்குன்னா x⁴ தான். இப்போ எதுக்கு இங்கே பவர் அதிகமாக இருக்கோ அந்த ஹோல் டேர்மை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் கொடுக்க போகிறோம். நான் நேம்லி டீன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ x⁴ டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 4x⁴. பவர் ரூல் அப்ளை பண்ணுறேன். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் x⁴n ஃபார்முலா 1 டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் இங்கே 0. எக்ஸோட டெரிவேட்டிவை dxனும் டியோட டெரிவேட்டிவை dtன்னு எடுத்துக்கலாம். நமக்கு எதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணமோ அதை மட்டும் மறைச்சிக்கலாம். x⁴ + 1க்கு டீன்னு நேம் கொடுத்தோம். ரிமைனிங் x⁴ dxக்கான வேல்யூ வேணும். இப்போ இங்கே x⁴ dx மட்டும் வேணும்னா x⁴ dx = dt / 4. அப்போ இங்கே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது x⁴ dxக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம்னா dt / 4. இப்போ இங்கே dt / 4 பை x⁴ + 1க்கு இங்கே tன்னு. இப்போ t 1/4 இங்கே கான்ஸ்டன்ட். ஸோ 1/4 வெளியே எடுத்துட்டா
இன்டகிரேஷன் ஆஃப் டிடி பை டி. இது இப்போ இங்கே எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1/x dx. இன்டகிரேஷன் ஆஃப் 1/x dx ஈக்குவல் டு log x plus c. இப்போ 1/4 இன்டகிரேஷன் ஆஃப் dt பை tன்னு இருக்கும்போது அதாவது 1/tன்னு இருந்தால் log ஆஃப் t. இப்போ இங்கே log ஆஃப் t ப்ளஸ் இங்கே c. நமக்கான கொஸ்டினில் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது. கண்டுபிடிக்க போகிற ஆன்சரும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். பட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இங்கே t. இப்போ டீக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் x⁴ ப்ளஸ் 1. இப்போ இங்கே 1/4 log ஆஃப் டீக்கு பதிலாக ரீப்ளேசிங் x⁴ ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கே c. கொஸ்டின் நம்பர் 3ல் e⁻2x பை e⁻2x மைனஸ் 2. இங்கே சொல்யூஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது இன்டகிரேஷன் ஆஃப் e⁻2x பை e⁻2x மைனஸ் 2 இன்டூ dx. இப்போ இது என்ன மெத்தடில் சால்வ் பண்ணலான்னு பார்க்கும்போது கொஸ்டினை ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். மேலே e⁻2x பை e⁻2x மைனஸ் 2. இப்போ டினாமினேட்டர் நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணி பார்க்கணும். e⁻2x டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் e⁻2x அகைன் மல்டிப்ளிகேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரும். அதாவது d பை dx ஆஃப் e⁻2xனா 2 இன்ட்டு e⁻2x. மேலே e⁻2x மட்டும் இருக்குது. பட் நமக்கான கான்ஸ்டன்ட் அங்கே குறையுது. டிவைடில் இருக்கிறத டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் நமக்கு நியூமரேட்டர் கிடைக்குது. என்ன மட்டும் குறையுதுன்னா இங்கே ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ டேரெக்டாக இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஸோ இங்கே சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் ஆர் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போன சமக்கு என்ன பண்ணமோ அதே போல் இங்கே புட் டிவைடில் என்ன இருக்கோ அதுக்கு e⁻2x மைனஸ் 2 ஈக்குவல் டு நேம்லி இங்கே டீனு பேர் கொடுத்துக்கலாம். இப்போ இதை இங்கே டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது e⁻2x டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் e⁻2x நீங்கள் ப்ராடக்ட்டில் ஒரு 2. ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நம்ம இங்கே மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கணும். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 0. எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் dx, டீயை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் இங்கே dt. ஸோ நமக்கு எதுக்கான பேர் கொடுத்தோன்னா e⁻2x மைனஸ் 2க்கு இங்கே டீனு பேர் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த வேரியபிளை மறைச்சிக்கிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதுக்கான வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரிமைனிங் என்ன இருக்குது e⁻2x into dx. ஸோ e⁻2x dx மட்டும் நமக்கு வேணும். e⁻2x dx ஈக்குவல் டு dt டிவைடட் பை 2. ஸோ கண்டுபிடிச்ச ஆன்சரை இங்கே அப்ளை பண்ணால் இன்டகிரேஷன் ஆஃப் e⁻2x dxக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் dt பை 2. இங்கே dt டிவைடட் பை 2 பை e⁻2x மைனஸ் 2 ஈக்குவல் டு t. இங்கே t. இப்போ 1/2 வெளியே எடுத்துட்டா இன்டகிரேஷன் ஆஃப் dt பை t. என்ன ஃபார்முலா இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் 1/x இன்ட்டு dx log ஆஃப் x ஆர் log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x ப்ளஸ் இங்கே c. எக்ஸாக இருக்கும்போது log ஆஃப் x, அப்போ டீயாக இருக்கும்போது log ஆஃப் x, சாரி log ஆஃப் t. இப்போ இங்கே log ஆஃப் t ப்ளஸ் இங்கே c. கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தால் வரக்கூடிய ஆன்சரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். பட் நமக்கு இங்கே டீன்னு இருக்குது. இப்போ ரீப்ளேசிங் t ஈக்குவல் டு e⁻2x மைனஸ் 2. இங்கே 1/2 log ஆஃப் டீக்கு பதிலாக இங்கே e⁻2x மைனஸ் 2 ப்ளஸ் இங்கே c. கொஸ்டின் நம்பர் 4ல் log x பவரில் 3 பை இங்கே x. இப்போ இதுக்கான இன்டகிரேஷன் வேல்யூவை கண்டுபிடிக்கும் போது முதல் இன்டகிரேஷன் ஆஃப் log ஆஃப் x பவரில் இங்கே 3 பை x இன்டூ dx. ஸோ ஃபஸ்ட் நம்ம தான் திங்க் பண்ணணும் இது டைரக்ட் ஃபார்மேட்டில் இருக்கா ஒரு இன்டைரக்ட் ஃபார்மேட்டில் இருக்கான்ட்டு. முதல்ல ஒரு log xன்னு இருக்குது, அப்புறம் ஒரு 1/xன்னு இருக்குது. நமக்கு இதை வேணும்னா பிரிச்சுக்கலாம். பிரிக்கும் போது நான் முதல்ல இங்கே இந்த log x பவரில் 3 இன்டூ 1/x இன்டூ dxன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்சர்வ் பண்ணும்போது ஒரு வேல்யூவை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் இன்னொரு வேல்யூ, அதாவது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் இன்னொரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அது என்னென்னா log xை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1/x கிடைக்கும். பட் என்ன ப்ராப்ளம்னா பவரில் இங்கே 3 இருக்குது. அப்போ இது டைரக்ட் ஃபார்மேட்டில் இல்லை, இன்டைரக்ட் ஃபார்மேட்டில் இருக்கும்போது இங்கே ஒரு வேரியபிளை சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னா இப்படி இங்கே log xக்கு ஈக்குவல் டு டீனு பேர் தரும். ஏன்னா இங்கே log xை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் தான் 1/x கிடைக்கும். இப்போ log xக்கு தான் பேர் கொடுக்கணும். ஏன்னா 1/xை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் log x கிடைக்காது. எந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்சியேஷன் பண்ணி இன்னொரு ஃபங்க்ஷன் கிடைக்குதோ அந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் டீனு பேர் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. log xை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1/x, xோட டெரிவேட்டிவ் இங்கே dx, t யோட டெரிவேட்டிவ் இங்கே dt.
இப்போ இதுக்கான வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது இன்டகிரேஷன் ஆஃப் ஜஸ்ட் இதை எடுத்துக்கலாம். லாக் எக்ஸுக்கு நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோன்னா இங்கே டி. இப்போ இங்கே டி பவரில் 3ன்னு கிடைக்கும். டிஎக்ஸு 1/xக்கு நமக்கு டிடின்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஹோல் வேல்யூவை நம்ம இங்கே டிடியாக மாற்ற போகிறோம். இப்போ நமக்கு தேவையான ஒரு டைரக்ட் ஃபார்மேட் கிடச்சிருக்கு. அதாவது இங்கே பவர் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். பவர் ரூலில் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் பவர் n+1/n+1 ப்ளஸ் இங்கே சி. பவரில் ஒன்று ப்ளஸ் பண்ண போகிறோம். வர ஆன்சரை டிவைட் எடுத்துக்க போகிறோம். இப்போ டி பவர் ஆஃப் 3 + 1 ஆஃப் 4 பை இங்கே 4 ப்ளஸ் இங்கே சி. கொஸ்டின் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தால் வரக்கூடிய ஆன்சரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். பட் டீக்கு பதில் என்ன ரிப்ளேஸ் பண்ண போகிறோம்னா லாக் எக்ஸ். எங்கெல்லாம் டி இருக்காங்களா நமக்கு லாக் எக்ஸு பவரில் இங்கே 4 பை டிவைடில் 4 ப்ளஸ் இங்கே சி ஏன்னா இன்டகிரேஷன் வேல்யூ. எக்ஸாம்பிள் 2.30 எவாலுவேட் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 1 × dx. இப்போ இதுக்கான இன்டகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். முதல் கொஸ்டின் அப்சர்வ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் அதோட டிஃப்ரென்சியேஷன் நமக்கு 2xன்னு கிடைக்கும். மேலே அப்போ எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த 2ன்ற கான்ஸ்டன்ட் இல்லை. இப்போ டேரெக்டாக இங்கே ஃபார்முலாவை நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அதை இன்டகிரேஷன் பண்ணுற ஃபார்மேட்டுக்கு மாற்ற யூஸிங் சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆர் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள். ஸோ எப்படி இதை ஃபைன் பண்ணலான்னா பிடிங்க எதுக்கு பவர் அதிகமாக இருக்கோ அந்த பவர் அதிகமாக இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு நேம்லி இங்கே டி. மொத்தம் 2 மாதிரியான சப்ஸ்டியூஷனில் டீன்னு பேர் கொடுக்க போகிறோம். ஒன்று எதுக்கு பவர் அதிகமாக இருக்கோ அதுக்கு டீன்னு பேர் கொடுக்கலாம். இன்னொரு கான்செப்ட் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் இன்னொன்று கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு சம்மில் லாக் எக்ஸ் பை எக்ஸுக்கு லாக் எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டீன்னு பேர் கொடுத்துருப்போம். ஏன்னா இங்கே லாக் எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் தான் 1/xன்னு கிடைக்கும். அப்போ அதே போல் இங்கே எக்ஸ் ஸ்கொயரை நமக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் தான் எக்ஸ்ன்னு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ டீன்னு பேர் எடுத்தாச்சு. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2xன்னு கிடைக்கும். 1 பண்ணால் 0. எக்ஸோட டெரிவேட்டிவ் இங்கே டிஎக்ஸு டீயோட டெரிவேட்டிவ் இங்கே டிடி. நம்ம இதுக்கான பேர் என்ன கொடுத்துருக்கோன்னா டீன்னு எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் எக்ஸ் டிஎக்ஸு. இப்போ எக்ஸ் டிஎக்ஸுக்கு என்னென்னா எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு dt/2ன்னு சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வேல்யூவில் இன்டகிரேஷன் x by x square plus 1 into dx equal to integration x dx equal to dt/2 by x square plus 1க்கு நம்ம இங்கே tன்னு பேர் கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே t 1/2 நமக்கு கான்ஸ்டன்ட். ஸோ 1/2 வெளியே எடுத்துட்டா இன்டகிரேஷன் dt/tன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1/2 1/x இன்டகிரேஷன் பண்ணால் லாக் எக்ஸு. அப்போ 1/2 இன்டகிரேஷன் பண்ணால் லாக் டி. இங்கே லாக் டி ப்ளஸ் 1. கொஸ்டின் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தால் வரக்கூடிய ஆன்சரும் எக்ஸாக இருக்கணும். பட் நமக்கு இங்கே டீயாக இருக்குது. அப்போ என்ன இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னா லாக் ஆஃப் எங்கெல்லாம் டி இருக்கும் நம்ம அசம்ஷனில் என்ன எடுத்துருக்கோம் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ டிக்கு பதில் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கே சி. கிளாஸ் 1ல் நம்ம 2 ஃபார்முலா பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னா லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதை டைரக்ட் ஃபார்முலா பார்த்தோம். இன்டெரக்டாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு எந்த மாதிரியான வேரியபிளை சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். இப்போ அதில் செகண்ட் ஃபார்முலா என்னென்னா இன்டகிரேஷன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இதுவும் நமக்கு டேரெக்டாக கொடுக்கலாம் ஆர் இன்டெரக்டாக கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு டேரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இன்டெரக்டான ஃபார்மேட்டுக்கு போகலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா 6x + 7 பை ரூட் ஆஃப் 3x² + 7x - 1 கொடுத்துருக்காங்க. இது டைரக்ட் ஃபார்மேட்டில் இருக்கா நம்ம தான் செக் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் 6x + 7 பை இங்கே ரூட் ஆஃப் 3x² + 7x - 1 இன்ட்டு dx. எப்படி செக் பண்ணலான்னா எதுக்கு இங்கே பவர் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். மேலே எக்ஸ் இருக்குது, கீழே x². அப்போ எதுக்கு பவர் அதிகமாக இருக்குன்னா x². அப்போ இங்கே புட் x², அதாவது 3x² + 7x - 1 ஈக்குவல் டு நேம்லி இங்கே t. டீன்னு தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஆர் u v w அவர் சாய்ஸ். ஏன்னா இப்போ இங்கே டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணும்போது பவர் x² பண்ணால் 2xன்னு கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு 3, அப்போ இங்கே 6xஆக மாறும். ப்ளஸ் 7x பண்ணால் 7, 1 பண்ணால் இங்கே 0. இன்டகிரேஷன் ஆஃப் dx, அதாவது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸை பண்ணும்போது dx, டீயோட டெரிவேட்டிவ் இங்கே dt. அதோட அசம்ஷன் இங்கே அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு டிவைடில் என்ன இருக்கோ அதோட டெரிவேட்டிவ் தான் நமக்கு இங்கே மேலே இருக்குது. பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸை என்னவா எடுத்துக்கலாம் 3x² + 7x - 1. அதோட டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா 6x + 7. இப்படி நீங்கள் சால்வ் பண்ணி காட்டிருக்கு. 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று இங்கே சப்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம், ஆர் இங்கே டைரக்ட் ஃபார்முலா. ரெண்டுமே எழுதி காட்டியிருக்கேன். நான் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா
டைரக்ட் மெத்தட் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கான ஃபார்முலா மேலே எஃப் ஆஃப் எக்ஸும் கீழே ரூட் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு இருக்கும்போது, இங்கே மேலே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் கீழே நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் டிஎக்ஸ்னு இருக்கும்போது அதுக்கான ஃபார்முலா 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இங்கே சி. அதே போல் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 6x ப்ளஸ் 7 பை இங்கே ரூட் ஆஃப் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். டிவைடில் என்ன இருக்கோ அதோட டிஃப்ரென்சியேஷன் இங்கே நியூமரேட்டராக இருக்குது. ஸோ டேரெக்டாக இங்கே 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 6x ப்ளஸ் 7 ப்ளஸ் இங்கே சி. இங்கே ரீகால் பண்ணும்போது நமக்கான கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 6x ப்ளஸ் 7 இப்போ இங்கே ரூட் ஆஃப் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 1. டிவைடில் என்ன இருக்கோ அதோட டிஃப்ரென்சியேஷன் மேலே இருக்குது. இப்போ கீழே இங்கே ரூட் வரும்போது டேரக்ட் ஃபார்முலா 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ டேரெக்டாக இங்கே 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் நியூமரேட்டர் வேல்யூ. எக்ஸாம்பிள் 2.31 இன்டகிரேஷன் எக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. கிளாஸ் 1 இது செகண்ட் ஃபார்மேட் இருக்குது. நான் டிவைடில் இங்கே ரூட் இருக்குது. ஸோ இது டேரக்ட் ஃபார்முலாவோ ஆர் இன்டெரக்டான்னு செக் பண்ணும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்சியேஷன் போனால் 2x, பட் மேலே என்ன இருக்குன்னா எக்ஸ் தான் இருக்குது. இப்போ இங்கே டேரெக்டாக இல்லை இன்டெரக்டாக இருக்குது. இப்போ இங்கே யூஸிங் சப்ஸ்டியூஷன் மெத்தட். அப்போ இங்கே புட் டிவைடில் என்ன இருக்கோ அதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு நேம்லி இங்கே டி. இதோட டிஃப்ரென்சியேஷன் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் இங்கே 2x, 1 பண்ணால் 0. எக்ஸோட டெரிவேட்டிவ் இங்கே டிஎக்ஸும் டீயோட டெரிவேட்டிவ் இங்கே டிடி. டிவைடில் நேம் கொடுத்தோம். அப்போ அதை எடுத்துக்கிட்டால் எக்ஸ் டிஎக்ஸு. இப்போ எக்ஸு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை 2. எப்பயுமே இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ரூட்டுக்கு உள்ளே என்ன இருக்கோ அதுக்கு தான் நம்ம நேம் கொடுக்க போகிறோம். இப்போ இதை இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸுக்கு என்னென்னா டிடி பை 2. இங்கே டிடி பை 2 இப்போ இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு நமக்கு நேம்லி டி. இங்கே டீன்னு எடுத்துக்கலாம். 1/2 கான்ஸ்டன்ட். ஸோ அதை வெளியே எடுத்துட்டா இன்டகிரேஷன் டிடி பை ரூட் ஆஃப் 2. ரூட்டோட வேல்யூ என்னென்னா 1/2. இங்கே 1/2 இன்டகிரேஷன் டிடி பை டி பவர் ஆஃப் 1/2. அங்கே நீங்கள் 1/2 இன்டகிரேஷன் டி பவர் ப்ளஸ் 1/2 நியூமரேட்டர் கொண்டு போனால் டி பவர் ஆஃப் மைனஸ் 1/2 இன்ட்டு டிடின்னு கிடைக்கும். இப்போ இங்கே பவர் ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப் n + 1 பை n + 1 ப்ளஸ் இங்கே சி. ஸோ ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ணால் 1/2 இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 பை மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/2 டி பவர் ஆஃப் மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 கிராஸ் பண்ணுறோம். 2 மைனஸ் 1 1/2. அகைன் நமக்கு டிவைடிவ் 1/2 ப்ளஸ் இங்கே சி. 1/2 கேன்சல்னால் டி பவரில் 1/2 ப்ளஸ் சி. கொஸ்டின் நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், வரக்கூடிய ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது டிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பவரில் 1/2 ப்ளஸ் சி. அந்த 1/2 நம்ம ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மாற்றிக்கலாம். இந்த 2 ப்ராப்ளத்தையும் அசைன்மெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே இங்கே டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் இந்த 2 ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும்.